நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவைன்னு பவுல் சொல்றாருங்க. எதுக்குன்னா, அவர் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு அந்த நம்பிக்கையை புரிந்து கொள்றதுக்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண் தேவை. அடுத்து பாத்தீங்கன்னா, பரிசுத்தவான்களிடத்திலே நமக்கு ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்குது. அவருடைய சுதந்திரத்திலே. அதை பார்ப்பதற்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. மனக்கண்கள் அப்படின்னா நம்ம பார்க்கிற கண்ணு இல்ல. நம்முடைய மனதிலே அவற்றை நாம் பார்க்க வேண்டும். அடுத்து 3வது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழச் செய்தபோது, தேவன் எவ்வளவு வல்லமையை உபயோகித்தாரோ, அதே வல்லமை நமக்குள்ளும் இப்பொழுது கிரியை செய்கிறது என்கிறதை அறியக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள். இப்ப நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையணும் அப்படின்னா, இந்த வேத வசனத்துக்கு ஏற்றாற் போல நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய கற்பனைகள், அதாவது அதை பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு இருக்கணும். அது இருக்கும்போது இந்த வல்லமையும், இந்த நம்பிக்கையும், இந்த ஐஸ்வர்யமும் நமக்கு எப்பயும் இருக்குன்ற ஒரு உறுதி நமக்குள்ள வரும்.